ஹாய் நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்குற இந்த மூவியோட ரிவ்யூ என்ன அப்படின்னா மெகாசேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். விமல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்பேக்கு கொடுத்து நடித்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், படத்தில் என்ன கதைன்னு யாருக்குமே புரியாத அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காரு நம்ம டைரக்டர். காரணம் என்னென்னா, ஒரு பெரிய மலையை காட்டுறாங்க. அந்த மலையில் ஒரு கீழடி வாரத்தில் ஒரு ஆதிவாசி இன மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் மேல் மட்டத்தில் வந்து நம்ம மெகாசேனா இருக்காங்கல்ல, அவங்களோட குரூப் வந்து வாழுது. இப்போ இதே நேரத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இருக்கிறாங்க. ஆக ஒரே படத்தில் 3 கதையை வந்து ரன் பண்ணுறாங்க. காலேஜ் ஒரு பக்கம், காட்டுக்குள்ளே 2 டீமு. இந்த 2 டீமுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்து திருவிழாவை நடத்தணும். அந்த கோயில் திருவிழாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலையை வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. அதை யாரும் திருடிட்டு போகக்கூடாதுன்னு. அந்த சிலையை எடுத்து சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து கொண்டு வராங்க. அதாவது அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற அந்த சிலையை தூக்கிட்டு போகிறதுக்காக மலையில் அடிவாரத்தில் இருக்கிற ஆதிவாசி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரை பண்ணுறாங்க. அவங்க அப்பா காலத்தில் ட்ரை பண்ணுறாங்க, மரணத்தில் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவங்க தாத்தா காலத்தில் ட்ரை பண்ணுறாங்க, மரணத்தில் முடிஞ்சிருது. அப்படி 3 தலைமுறையாக அதை ட்ரை பண்ணியும் முடியலை. இப்போ விமல் காலத்தில் வரும்போது இந்த கும்கி படத்தை பார்த்த டேரக்டர் அதை மறக்காமல் இருந்திருப்பார் போல். அந்த கும்கி கதையும் லைட்டாக உள்ளே சேர்த்து ஒரு யானையை ஒன்று விமலை வளர்க்க வைக்கிறாரு. அந்த யானையை எதுக்கு தான் விமல் வளர்க்காருன்னு தெரில. அது கிராஃபிக்ஸ் ஏனையோ என்னன்னு தெரில. அதை கும்கியில மாதிரியே கொண்டுடுறாங்க சுட்டு. அங்கே வந்து முட்டி கொள்ளுது கும்கியில். இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக முட்டி கொள்றதுக்கு பதிலாக சுட்டு கொள்கிற மாதிரி ஒரு கான்செப்டை வச்சு விட்டார். இல்லைன்னா சேம் கும்கி மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ விமலோட பிள்ளைய என்ன பண்ணிடுறதுன்னா, அந்த யானை வந்து மதம் பிடிச்சி தூக்கி கொன்னுட்டு இது காட்டுக்குள்ளே ஓடிடுது. அப்போ விமல் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம பிள்ளைக்கு நேர்ந்து அந்த சோகம் வந்து வேறு யாருக்கும் நேர்ந்துடக்கூடாதுன்னு யானையை வந்து தேட போகிறார். அதே நேரத்தில் காலேஜ் டீம் ஒருத்தவங்க வந்து யோகி பாபா இதில் சேர்த்துருக்காங்க. காமெடியே வராத யோகி பாபா சேர்த்து போட்டாங்கன்னு தெரில. அவர் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறாரு, ஏதோ பேமெண்ட் வாங்கிட்டோமே, ஏதாவது காமெடி பண்ணுவோன்னு. ஆனால் காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்துட்டு உள்ளே போய் தேடி பார்க்காங்க. தேடி பார்த்து காட்டுக்குள்ளே போனால் அவ்வளோதான். அவங்கள ஒரு வழியாக தேடி பிடிச்சிட்டாங்க. நான் சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இதே மாதிரி தான் வந்து அந்த படமும் இருந்துச்சு.